அரசியலாக்கப்பட்ட வானிலை மைய அறிவிப்பு. மக்களை காப்பாற்ற முடியாத அரசுக்கு வைத்த குட்டு. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு பதிலாக சென்னை வானிலை மையத்தை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையின் போது வானிலை மையத்தின் செயல்பாடு மற்றும் எச்சரிக்கை குறித்து பல்வேறு தரப்பினரிடையே தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் மேம்பட்ட உபகரணங்கள் இருக்கிறது. டிசம்பர் 17ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னதாகவே முன்னறிவித்து உள்ளது. எனவே முன்னெச்சரிக்கைகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வானிலை மையம் மீதும் குற்றம் சுமத்தியது. அந்த மையத்தில் இருந்து தென் மாவட்டம் வெள்ளம் ஏற்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. முன்னெச்சரிக்கை தகவல் கொடுக்கப்படவில்லை என்பது தவறு. வானிலை முன்னெச்சரிக்கை முறையாக வழங்கப்பட்டது. கனமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கவில்லை என குற்றச்சாட்டப்பட்டது. வானிலை மைய அறிக்கையின்படி தொடர்ந்து எச்சரிக்கை செய்தியை குறிப்பு மூலம் வெளியிட்டு வந்துள்ளது. மேலும் அடுத்த 5 தினங்களுக்கு உண்டான வானிலை அறிக்கையும் மழை பொழிவு குறித்த தகவல்களையும் தினசரி முன்னறிவிப்பு, வாரத்திற்கான முன்னறிவிப்பு என்று வெளியிட்டு வந்துள்ளது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வானிலை மையம் வழங்கவில்லை என வானிலை மையத்தின் மீது குற்றம் சாட்டியுள்ளது திமுக. இது தொடர்பாக வானிலை மையம் விடுத்துள்ள அறிக்கையில், சமீப சென்னை வானிலை ஆய்வு மையம் நவீனமாக இல்லாமல் இருப்பதாக தவறான விமர்சனங்கள் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. இந்திய வானிலை துறையின் பயன்பாட்டில் இருக்கும் அதிவேக கணினிகள், இஸ்ரோவின் செயற்கைக்கோள் வசதிகள், ரேடார்கள் மற்றும் தானியங்கி வானிலை சேகரிப்பான்கள் உலகத்தரத்திற்கு ஒப்பானவை. சென்னை மண்டல வானிலை மையத்திலும் இத்தகைய கருவிகளை பயன்பாட்டில் உள்ளன. குறிப்பாக சென்னை வானிலை கண்காணிக்க 2 டாப்லர் ரேடர்களும், தென் தமிழகத்தை கண்காணிக்க 3 டாப்லர் ரேடர்களும் பயன்பாட்டில் உள்ளன. இதில் எக்ஸ்பேண்ட் வகை ரேடர் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டதாகும். இந்தியாவின் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சென்னை வானிலை மையத்தில் பணியாற்றுகிறார்கள். உலக வானிலை அமைப்பை இந்திய வானிலை ஆய்வு கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளை உலகத்தரம் வாய்ந்தது என்று பாராட்டியிருக்கிறது. வருதா, கஜா, நிவர், மண்டாஸ் மற்றும் மிக்ஜாம் புயல்கள் குறித்து வானிலை மையத்தின் எச்சரிக்கைகள் காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு பதிலாக சென்னை வானிலை மையத்தை இலக்காக வைத்து செய்யப்படும் விமர்சனங்கள் அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாக உள்ளது. இத்தகைய தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை விடுத்துள்ளது.